என் தங்கப்பிள்ளையே, நாளை ஆடி மாதத்தினுடைய முதலாவது நாள். மாதம் பிறக்கின்றது. என் பிள்ளையே, ஆடி மாதம் என்பது தெய்வங்களுக்கு உகந்த மாதம். அத்தனை தெய்வங்களையும் வழிபடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதம் முழுக்க உனக்கு தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நாளைய தினம் உன் வராகி அம்மா நான் சொல்கின்ற பொருட்களை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்துவிடு. என் பிள்ளையே, நான் நிறைய பொருட்களை உனக்கு சொல்கின்றேன். அதில் உன்னால் எது முடியுமோ அதை வாங்கி கொண்டு வா. குறிப்பாக நான் சொல்கின்ற ஒரு பொருளை நீ கட்டாயமாக வாங்க வேண்டும். அதையும் நீ வாங்கிவிடு. நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு, அம்மா இன்று உனக்கு அவசர செய்தியாக கொண்டு வந்த இந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்று கொண்டால் போதும். என் பிள்ளையே, அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். இந்த மாதத்தில் ஆடி பூரம் வரும்பொழுது அம்மனுக்கு பூஜைகளை எல்லாம் செய்து அம்மனுக்கு வளையல் சாற்றுவார்கள். என் பிள்ளையே, அந்த வளையலை கர்ப்பிணி பெண்கள் தங்கள் கைகளில் வாங்கி மாட்டிக்கொள்வார்கள். சாதாரண பெண்களும் வாங்கி கொள்வார்கள். இதுவெல்லாம் அதிசக்தி வாய்ந்த நாட்கள். இந்த மாதத்தில் நடக்கவிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த விஷயங்கள். என் பிள்ளையே, நீ இந்த நாளில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் உன் இல்லத்தின் பூஜை அறைக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாயானால் நிச்சயமாக உன் இல்லத்தில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருக்கெடுக்கும். அது மட்டுமல்ல, இனிமேல் கஷ்டம் என்று நீ வெளியில் சொல்ல வேண்டிய நிலை உனக்கு இருக்காது. ஆடி மாதம் முடிவதற்குள் நீ நினைத்த விஷயங்கள் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்திருக்கும். என் பிள்ளையே, ஆடி மாதத்தில் என் குழந்தை மனதிற்குள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளைகள் எல்லோருக்கும் அத்தனை சாதாரணமாக இந்த பதிவுகள் கிடைத்து விடாது. உண்மையில் யாருக்கு அவர்களினுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றதோ, யாருக்கு தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்திருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த பதிவினை என் பிள்ளை நீ தெளிவாக கேள். முதலாவதாக, ஆடி மாதத்தினுடைய 1ஆம் தேதி புதன் கிழமையில் வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏகாதசி திதியோடு கூடி வருகின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் என் பிள்ளை முதலாவதாக நீ வாங்க வேண்டிய ஒரு பொருள் பச்சை பயிறு. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள். இந்த பச்சை பயிரை வாங்கி நீ அதனை உன் பூஜை அறையில் வைத்து நீ நிச்சயமாக பூஜைகளை செய்ய வேண்டும். அதன் பிறகு அதை நீ பிரசாதமாகவும் எடுத்து கொள்ளலாம். இல்லை என்றால் அந்த பயிரை அவித்து அதனோடு சர்க்கரை கலந்து மாடுகளுக்கு நீ உணவாக பிரசாதமாக கொடுக்கலாம். அது உனக்கு பல கோடி புண்ணியங்களை கொடுக்கும். அல்லது இந்த பயிரை பொடியாக்கி அதனோடு சர்க்கரை கலந்து எறும்பு புற்றுகளில் நீ போடலாம். அதுவும் உனக்கு பல கோடி புண்ணியங்களை சேர்க்கும். பல பேருக்கு அன்னதானம் செய்த பாக்கியத்தை உனக்கு கொடுக்கும். என் பிள்ளையே, இது முதலாவது பொருள். இரண்டாவதாக, ஏகாதசி திதியோடு இந்த நாள் உனக்கு கூடி வந்திருப்பதனால் இந்த நாளில் என் பிள்ளை நீ நிச்சயமாக துளசி இலையினை உன் இல்லத்திற்கு கொண்டு வர வேண்டும். முதல் நாளே உனக்கு இந்த செய்தி கிடைத்து விட்டது என்றால் இன்றே துளசி இலைகளை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்துவிடு. என் பிள்ளையே, அதன் பிறகு அந்த இலைகளை நீரில் போட்டு அதனை நீ பிரசாதமாக எடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக, என் குழந்தை நீ வாங்க வேண்டிய பொருள் லக்ஷ்மி தாயானவளுக்கு உகந்த கல் உப்பு. கல் உப்பினை கொஞ்சமாவது வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட்டு அதன் பிறகு சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக, என் பிள்ளையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ சேர்க்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? மங்களகரமான மஞ்சளும் குங்குமமும்.
மற்ற பொருட்கள் இனி நான் சொல்லக்கூடிய பொருட்களாயினும் சரி, இதற்கு முன்பு சொன்ன பொருட்களாயினும் சரி, உன்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்றாலும் மங்களகரமான இந்த மஞ்சள் குங்குமத்தை நீ கட்டாயமாக வாங்கிவிட வேண்டும். நாளைய தினம் குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வர வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டால் உனக்கு தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் ஒருபொழுதும் வேண்டாம். எல்லா தெய்வங்களும் உனக்கு நிச்சயமாக உன் இல்லத்தில் இருந்து ஆசிகளை வழங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு அதுபோல நீ அடுத்ததாக உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொருள், ஒரு 10 ரூபாய்க்காவது ஊறுகாயை வாங்கி கொண்டு வந்து வை. குபேரலக்ஷ்மியின் அம்சமான இதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ வாங்கி கொண்டு வைத்துவிடு. உன் இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும். இனிப்பாலான ஏதாவது ஒன்றை தெய்வத்திற்கு நைவேத்தியமாக படைத்தால் இன்னமும் உத்தமம். பச்சரிசியினை வாங்கி கொண்டு வரலாம். பச்சரிசியோடு இனிப்பு ஆன மண்ட வெல்லத்தையும் வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்துவிட்ட பிறகு அதனை பிரசாதமாக செய்து தெய்வத்திற்கு நீ படைக்கலாம். நீ அதன் பிறகு நீயும் அதனை சாப்பிடலாம். என் பிள்ளையே, இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இந்த நாளில் நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அது உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும். என் பிள்ளையே, பலருக்கு அன்னதானம் வழங்கிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். எல்லா விதமான சிறப்புகளும் இந்த நாளில் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் குழந்தைக்கு இது எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விதமான பிரச்சனைகளுக்கு அடுத்த மாதத்தில் உனக்கான தெளிவு கிடைத்துவிடும். ஆடி மாதம் அம்பாளுக்கு உரிய மாதம். என் பிள்ளையே, அம்பாளின் சக்தியானது பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் குறிப்பாக நாளை உன்னுடைய இல்லத்திற்கு அம்பாளுக்கு கைகளில் போடுவதற்கான கண்ணாடி வளையலை கொண்டு வந்து நீ வைக்க வேண்டும். கண்ணாடி வளையலை நீ பூஜையில் வைத்தால் நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். என் பிள்ளையே, அந்த பூஜை அறையில் வைக்கின்ற அந்த கண்ணாடி வளையலை ஆடி பூரமன்று பூஜை செய்துவிட்டு இல்லத்தில் இருக்கின்ற பெண்கள் கைகளில் அணிந்து கொள்ளலாம், அல்லது அருகில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கலாம். இதுபோன்று நீ செய்து வா. ஆடி மாதம் உன் வாழ்க்கையில் அற்புத மாதமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை இந்த மாதத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வகையில் நீ தெய்வத்தை வணங்கிவிட்டால் போதும். எந்த தெய்வமும் உனக்கு எதையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள். நீ சரியாக இருந்தால், உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால், நீ செய்கின்ற விஷயங்கள் தெய்வங்களுக்கு பிடித்திருந்தால், நீ கேட்காமலேயே உன்னுடைய தேவை என்னவென்று புரிந்து கொண்டு அதை உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வரிசையில் இன்று நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுவிடத்தான் போகின்றாய். உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது. என்ன நடந்தாலும் சரி, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு கொடுக்கும். பண தட்டுப்பாடுகள் நீங்கி செல்வம் உன் இல்லத்தில் பெருகும். என் பிள்ளையே, இதையெல்லாம் செய்வதற்கு முன்னால் மனதில் நம்பிக்கை வேண்டும். ஏனோ சொல்கின்றார்கள், நாமும் வாங்கி கொண்டு சேர்ப்போம் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது. செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். நிச்சயமாக தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். தெய்வத்திடம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நாம் அவர்களுக்கு உகந்த நாளில் இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நாம் விரும்பிய விஷயமெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும். சகல ஐஸ்வர்யங்களும் உன் இல்லத்தில் பெருகி உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக கிடைத்துவிடும். மங்களகரமான பொருட்களை நல்ல நாளில் உன் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்தால் நிச்சயமாக தெய்வங்களும் உன்னோடு உள்ளே வந்து சேரும் என்பதுதான் ஐதீகம். அதைத்தான் அம்மா உனக்கு இத்தனையும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன்.
நல்லபடியாக செய்து உன் இல்லத்திற்குள் தெய்வத்தை வரவழைத்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீ போக்கிவிட வேண்டும். என் பிள்ளையே, இந்த பொருட்களை எப்பொழுது வாங்க வேண்டும் என்றால், ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தையும் தவிர்த்து மற்ற எந்த நேரத்திலும் நீ இதனை வாங்கிவிடலாம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.